இந்த ப்ராப்ளம்ல நம்ம ஒரு சாலிட் ஷாஃப்டோடைய இது பார்க்கலாம் ப்ராப்ளம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, a solid cylindrical shaft is to transmit 300 kilowatt power at 100 rpm if the shear stress is not to extend 60 newton per mm square. Find its diameter. So diameter of the சாலிட் சிலிண்டர் ஷாஃப்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, வாட் பெர்சன்டேஜ் சேவிங்ஸ் இன் த வெயிட் would be obtained if the shaft is replaced by a hollow one whose internal diameter is equal to 0.6 times the external diameter when the length, material and maximum shear stress being the same. ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாலிட் சிலிண்டர் வந்து ஷாஃப்ட் அது வந்து 300 கிலோவாட் பவர் அட் 100 ஆர்பிஎம்ல சுத்துது அப்படின்னு இருக்காங்க. அந்த அதோடைய ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த சாலிட் சிலிண்டரோடைய டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த சாலிட் சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்டை ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்டால ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளவு வெயிட் சேவ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா சாலிட் சிலிண்டர் தான் வெயிட் கூட இருக்கும். சாலிட் சிலிண்டரை வந்து ஒரு ஹாலோ சிலிண்டரால கொண்டு போய் நம்ம ரீப்ளேஸ் பண்றோம் அப்படின்னா எவ்வளவு வெயிட் நமக்கு வந்து சேவ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வேற என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்ப நம்ம ஹாலோ சிலிண்டரால ரீப்ளேஸ் பண்றோம். ஹாலோ சிலிண்டர்னாலே நமக்கு வந்து இன்டர்னல் டயமீட்டர், எக்ஸ்டர்னல் டயமீட்டர்னு ரெண்டு கொடுத்துரும். ஸோ அதை வந்து இங்க வந்து இன்டைரக்டா ஒரு ரிலேஷன்ஷிப்ல கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க, when the shaft is replaced by hollow one whose internal diameter is equal to 0.6 times the external diameter. ஸோ இன்டர்னல் டயமீட்டர் வந்து 0.6 times the external diameterன்னு ரிலேஷன்ஷிப்ல சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து வேற என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, when the length, material and maximum shear stress being the same. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாலிட் சிலிண்டர் வந்து அந்த சாலிட் சிலிண்டர் ஷாஃப்ட் எந்த மெட்டீரியலால ஆயிருக்கோ அதே மெட்டீரியலால தான் நம்ம ஹாலோ சிலிண்டரையும் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ மெட்டீரியல் லென்த் எல்லாம் சேம்னு இருக்காங்க. ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் சேம்னு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்தவரையில் கொஸ்டின்ல இருந்து நீங்க கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிட்டாலே ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ நம்ம கிவன் டேட்டா எடுத்து எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிலோ வாட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கிலோ வாட்னாலே பவர். சில கொஸ்டின்ல பவர்ங்கிற வார்த்தை இருக்காது. ஸோ கிலோ வாட்னு கொடுத்துருக்கிற அந்த யூனிட் தான் பவர். ஸோ பவர் அதை வந்து பி அப்படின்னு நம்ம எழுதிக்கிறலாம். ஏன்னா எல்லாமே ஃபார்முலா வருது, சரிங்களா. ஸோ பவர் பி ஈக்குவல் டு 300 கிலோ வாட். ஸோ அதை வந்து என்ன பண்றோம்னா நம்ம வாட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், சரிங்களா. ஸோ கிலோனாலே 1000 அர்த்தம். ஸோ கிலோ வாட்டை நம்ம வந்து வாட்டுக்கு கன்வெர்ட் பண்றோம், சின்ன யூனிட்டை கன்வெர்ட் பண்றோம், பெரிய யூனிட்டை சின்ன யூனிட்டை கன்வெர்ட் பண்றோம். ஸோ அதனால we are multiplying by 1000 10^3. அப்புறம் ஸ்பீடு ஆர்பிஎம்னா ரொட்டேஷன் பெர் மினிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பீட் அதை வந்து என்னன்னு நம்ம நோட்டேட் பண்றோம். ஸோ ஸ்பீட் n ஈக்குவல் டு 100 கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறான். அப்புறம் ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ் 60 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர், அதுவும் எடுத்து எழுதியாச்சு. அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்கிறான் ரிலேஷன்ஷிப், த இன்டர்னல் டயமீட்டர் வந்து 0.6 டைம்ஸ் த எக்ஸ்டர்னல் டயமீட்டர். ஸோ அதை வந்து போட்டாச்சு. இன்டர்னல் டயமீட்டர் டிஐ ஈக்குவல் டு 0.6 த டி நாட்னா எக்ஸ்டர்னல் டயமீட்டர், அதாவது அவுட்டர் டயமீட்டர். ஸோ டி நாட்னா அவுட்டர் டயமீட்டர், டிஐனா இன்டர்னல் டயமீட்டர், சரிங்க. அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்க, லென்த் வந்து ஈக்குவல். ஸோ L1னா அது வந்து அந்த சாலிட் சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்டோட லென்த் L1. L2னா அந்த ஹாலோ சிலிண்டரால நம்ம ரீப்ளேஸ் பண்றோம்ல ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்ட், ஸோ அதோடைய லென்த் L2. அப்புறம் டவ்1 டவ்2 இது எல்லாமே வந்து இந்த லாஸ்ட் லைன்ல இருந்து எழுதியிருக்கிறோம். when the length, maximum shear stress are being same, அதுக்கு எல்லாம் எடுத்து எழுதியிருக்கிறோம். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டயமீட்டர் கண்டுபிடிக்கணும், அதாவது சாலிட் சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்டோட டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். அப்புறம் பெர்சன்டேஜ் சேவிங்ஸ் இந்த வெயிட் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு வந்து கொஸ்டின்ல பவர் கொடுத்துட்டாலே இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, P ஈக்குவல் டு 2πnt/60, சரிங்களா. ஸோ இதுல நம்ம டி தான் கண்டுபிடிக்கணும். டீனா டார்க், சரிங்களா. ஸோ இதுல டார்க் கண்டுபிடிக்கணும், மற்ற எல்லா வேலையும் நமக்கு தெரியும். பி தெரியும், பி இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம் பவர்.
300 into 10 power 3 watt. ஸோ அதை இங்கே போட்டுடணும். அப்புறம் 2 into pi into n. என்னன்னா the number of rotations, speed, RPM. ஸோ 100. ஸோ டார்க்கு அதை நம்ம கண்டுபிடிக்கணும். by 60 ஃபார்முலால கொடுத்துருக்குறாங்க. ஸோ டார்க் T is equal to அதோட யூனிட் வந்து நியூட்டன் mm, நியூட்டன் மீட்டர்னுவாங்க. ஸோ இங்கே எல்லாமே எம்எம்ல இருக்கனால நியூட்டன் எம்எம்னு நம்ம எடுத்து எழுதியாச்சு. சரிங்களா? எதுக்காக நம்ம வந்து டார்க் இப்போ டி கண்டுபிடிச்சோம்னா சாலிட் ஷாஃப்ட்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன். ஸோ சாலிட் ஷாஃப்ட்ல டயமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. டார்க் டி இஸ் ஈக்குவல் டு டவ் இன்டூ பை பை 16 இன்டூ டி கியூப் சஃபிக்ஸ் எஸ். அப்படின்னா சாலிட் ஷாஃப்ட்டுக்கு ஒரு டயமீட்டர் தானே இருக்கும். அது சாலிட்னாலே என்ன அர்த்தம்? டயமீட்டர் ஒன்று தான் இருக்கும். ஹாலோனா தான் இன்னர் டயமீட்டர் அவுட்டர் டயமீட்டர்னு இருக்கும். ஸோ அதனால வெறும் டிஎஸ்னா சாலிட் டயமீட்டர் ஆஃப் த சாலிட் ஷாஃப்ட்னு அர்த்தம். சரிங்களா? இதுல வந்து டைரக்டா நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். டீயோடைய வேல்யூ தெரியும், இந்த மேல இருக்கு. டவ் வந்து கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க 60 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர்னு. ஸோ அந்த வேல்யூவை எல்லா வேல்யூவும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இதுல போட்டா யூ வில் கெட் த ஆன்சர். சரிங்களா? ஸோ உனக்கு ஆன்சர் இங்கே வரைக்கும் வரும். அப்புறம் டிஎஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டி கியூப் இந்த சைடு கொண்டு போனோன்னா ஹோல் பவர் 1/3 வரும். சரிங்களா? ஸோ 1/3 வந்துடும். ஸோ 1/3 நீ கால்குலேட்டர் அப்படியே போட்டோன்னா 13.44. இப்போ நம்ம வந்து சாலிட் சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்டோடைய டயமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு 13.44 mm. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? செகண்ட் சப் டிவிஷன்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க? பெர்சன்டேஜ் சேவிங்ஸ் இன் த வெயிட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ பெர்சன்டேஜ் சேவிங்ஸ் இன் த வெயிட். ஸோ அதுக்கு வந்து என்ன ஃபார்முலானா, ஸோ பெர்சன்டேஜ் சேவிங்ஸ் இன் த வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலான்னு எதுவும் கிடையாது. நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷனை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நமக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அதாவது லென்த்து, மெட்டீரியல், அப்புறம் மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் எல்லாமே சேமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு ஃபார்முலா வச்சு. அதாவது டார்க் டி இஸ் ஈக்குவல் டு டவுனா ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்டூ பை பை 16 டி கியூப் சஃபிக்ஸ் எஸ்ன்னு வச்சிருக்கோமா, அதை வச்சே நம்ம வந்து ஒரு ஃபார்முலாவை நம்ம வந்து இது பண்ணுறோம். சரியா? டிஹெச்ங்கிறது என்னன்னா டார்க் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர், டிஎஸ்னா டார்க் ஆஃப் த சாலிட் சிலிண்டர். ஸோ நமக்கு கண்டிஷன் தெரியும்ல. கண்டிஷன் என்னன்னா the torque of the hollow cylinder it should be equal to torque of the solid cylinder. ஸோ இதுபடி போட்டுட்டு டார்க்கோடைய ஃபார்முலா தெரியும். ஸோ இந்த இருக்கா? ஸோ இதை அப்படியே இதில் நம்ம எடுத்து எழுதிடணும். ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எழுதும் போது அது அப்படியே வந்துடும், ஏன்னா சாலிட் ஷாஃப்ட். இதே இந்த சைடு வரும்போது ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு அந்த டயமீட்டர் இருக்கிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி நீ ரீப்ளேஸ் பண்ணிக்கிறணும். சரியா? ஸோ அவுட்டர் டயமீட்டர் மைனஸ் இன்னர் டயமீட்டர். ஸோ d0 பவர் 4 மைனஸ் di பவர் 4 டிவைடட் பை d0. சரிங்களா? ஸோ இதில் எதெல்லாம் காமன் டேமோ அதை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 60 5/16 5/16 கேன்சல் ஆயிரும். ஆல்ரெடி இந்த டிஎஸ் உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 13.44. அதை கியூப் எடுத்தோம்னா இந்த வேல்யூ கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ அதை இன்னும் நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ 0.6 d0 the whole power 4 இருக்கு. ஸோ 0.6 into 0.6 அதே மாதிரி 4 வாட்டி போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். பண்ணதை எடுத்து எழுதிக்கணும். ஸோ கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்டெப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து d0 cubes equal to 2793.77 வரும். ஸோ இந்த மேலே கியூப் இருக்கிறத ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போனோம்னா 1/3 மாறிடும். ஸோ அதை வந்து நம்ம ஃபர்தராக கால்குலேட்டரை சால்வ் பண்ணோம்னா d0 equal to 14.08 mm. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் டயமீட்டர், அதாவது எக்ஸ்டர்னல் டயமீட்டர் ஆஃப் த ஹாலோ ஷாஃப்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இன்டர்னல் டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டர்னல் டயமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஒரு கொஸ்டின்ல ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கிறாங்கல்ல. ஸோ இன்டர்னல் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.6 டைம்ஸ் த எக்ஸ்டர்னல் டயமீட்டர். ஸோ அந்த கண்டிஷனை எடுத்து எழுதிட்டு நம்ம d0 கண்டுபிடிச்சிருக்கிறோம் 14.08ன்னு. நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணாலே நம்ம வந்து அவுட்டர் இன்டர்னல் டயமீட்டரும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ. ஸோ இப்போ நம்ம வந்து
இன்டர்னல் டயாமீட்டர், எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சேவிங்ஸ் இன் த வெயிட் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்ட் வெயிட் கம்மியா இருக்கும் while comparing with the solid cylindrical shaft. ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா இந்த இருக்கு பாருங்க, இதுதான் ஃபார்முலா. பை பை 4 டி நாட் ஸ்கொயர் மைனஸ் டிஐ ஸ்கொயர் பை 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 4 டிஎஸ் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இது என்ன அர்த்தம்னா ஏரியா ஆஃப் அ சிலிண்டர். சரியா? ஸோ மேலே வந்து ஹாலோ சிலிண்டர், கீழே வந்து சாலிட் சிலிண்டர். ஸோ அதை தான் போட்டிருக்கோம். ஸோ நீ ஹாலோ சிலிண்டர்னாலே 2 டயாமீட்டர் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால டி நாட் ஸ்கொயர் மைனஸ் டிஐ ஸ்கொயர். கீழே சாலிட் ஷாஃப்ட்னால ஒரே ஒரு டயாமீட்டர் தான் வரும். ஸோ டேரெக்டாக இதில் போட்டு நீ சப்ஸ்டியூட் பண்ணனா உனக்கு வந்து பெர்சன்டேஜ் வந்து 0.702ன்னு வரும். ஸோ இதான் வந்து சேவிங்ஸ் இன் த வெயிட். ஸோ இப்போ நம்ம சேவிங்ஸ் இன் வெயிட் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு 0.702. பட் அவன் கேட்டிருக்கிறது பெர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ஸோ பெர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலானா 1 மைனஸ் இந்த ஆன்சர் இன்டூ 100. ஸோ 1 மைனஸ் 0.702 இன்டூ 100. ஸோ உங்களுக்கு ஆன்சர் பெர்சன்டேஜில் வந்து பார்க்கும்போது 29.8% அப்படின்னு வரும். ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது.